ஆப்கி அதாலத்தில் கசலின் அரசன் குலாம் அலி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஒரு சுயநலவாதி. குலாம் அலி சார், 1980ல நீங்க முதல் முறை வந்தப்போ 15 நாட்கள்ல உங்களுடைய 8 ஷோஸ் நடந்தது. ஆமா, உண்மைதான். இந்திய மக்கள் உங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தாங்க, நிறைய கைத்தட்டல்கள் கிடைச்சது. ஆனா ஒரு நாள் கூட நீங்க யோசிச்சதில்ல இங்க இருக்கிற இந்தியன் பாடகர் அங்க இருக்கிற பாகிஸ்தானுக்கு போய் பாடுறத பத்தி யோசிக்கல. அதாவது இந்த வருஷத்துல 4 சிங்கர்ஸ் போயிருக்காங்க. அப்புறம் ஜக்ஜீத் 3 முறை போயிருக்காரு. அது 6 மாசத்துல இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ரிட்டன் பாலிசி. ஆமாமா. எங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது, ஒரு அன்ரிட்டன் பாலிசியும் இருக்கு. சொல்லுங்க. அத பேப்பர்ல எழுத மாட்டாங்க. ஆனா ஏதாவது ஒரு இந்தியன் சிங்கர் அங்க போனா அவங்கள வளர விடக்கூடாதுன்னு. அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஆனா அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அங்க சர்க்கிள் கொஞ்சம் சின்னது, இங்க சர்க்கிள் கொஞ்சம் பெருசு. அதனாலதான் அதிக அளவுல இங்க இருக்கிற சிங்கர்ஸ் இங்கேயே பிஸியா தான் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். சுபா முக்தல் இருக்காங்க. அவங்க பாகிஸ்தானுக்கு போறதா இருந்தாங்க. சொல்லுங்க. ஆனா கடைசி நேரத்துல விசாவை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்தை பத்தி எனக்கு எதுவும் பெருசா தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் ஒன்னு சேர்ந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. அதுல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு அங்க போய் பாட அனுமதி இல்லன்னா அங்க இருக்கிற சிங்கர் இங்க வந்து பாடுறதுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமாமா, நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். அங்கேயே பர்மிஷன்ஸ் இருக்கணும், இங்கேயே பர்மிஷன்ஸ் இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா இடத்துக்கும் எல்லாரையுமே அனுமதிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க ஒவ்வொரு பதில பாடல்கள் மூலமா சொல்றேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா பாடிட்ட போச்சு. हमको किसके गम ने मारा, ये कहानी फिर सही, किसने तोड़ा दिल हमारा, किसने तोड़ा दिल हमारा, ये कहानी फिर सही, हमको किसके. இத நீங்க சுபா முத்கல் சார்பா பாகிஸ்தானுக்கு பாடியிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? நான் 2 அரசாங்கத்துக்காகவும் பாடியிருக்கேன், எல்லா அரசாங்கத்துக்காகவும் பாடியிருக்கேன். சில நேரங்கள்ல இங்கேயே பிரச்சனை ஆயிடும். நிறைய பாகிஸ்தான் சிங்கர்ஸ் இருக்காங்க. சொல்லுங்க. நூர்ஜஹான் இருக்காங்க, மெஹந்தி ஹாசன் இருக்காங்க, அபிதா பர்வீன், ஃபரிதா கானம், முன்னி பேகம், நீங்க இருக்கீங்க. சொல்லுங்க. உங்க எல்லாருடைய பாடல்களும் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன்ல அடிக்கடி கேட்கும். ஆமா, ஆகாஷ்வாணியில கேட்கும், விவித் பாரதியில கேட்கும். ஆனா ஒரு இந்தியன் சிங்கரோட நான் அதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் கேட்டிருக்கேன். அதாவது ரேடியோ ஸ்டேஷன்ல பாடுறதெல்லாம் ரொம்ப கம்மி. நான் என்னோட பாட்டை கேட்டிருக்கேன். நான் மத்த சிங்கரோட பாட்டெல்லாம் கம்மியா தான் கேட்டிருக்கேன். ஆனா பாகிஸ்தான்ல ஒரு முறை கூட கேட்டிருக்க மாட்டீங்கல்ல? லதா மங்கேஷ்கர் பாகிஸ்தான்ல பாடின மாதிரி டிவில கேட்டிருக்கீங்க? கண்டிப்பா இல்ல. என்ன கேட்டா நான் சொல்லுவேன், கண்டிப்பா எல்லாரும் எல்லா இடத்துலயும் பாடணும் அப்படின்னு. அது கண்டிப்பா நடக்கணும். இதுக்கு என்ன பதில் பாடுவீங்க? இதுக்கு பதிலா நான் என்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு. அதுக்கு मुद्दतें हो गई हैं चुप रहते, मुद्दतें हो गई हैं चुप रहते, कोई सुनता तो हम भी कुछ कहते हैं, मुद्दतें हो गई चुप रहते. முஷ்ரப் சார் நான் சொல்றத கேட்டிருந்தா கண்டிப்பா நான் சொல்லுவேன்னு தானே சொல்றேன். இல்ல, அவரு கேட்பாரு. மாஷா அல்லாஹ். அவரு எது பேசுறதா இருந்தாலும் சரியா தான் பேசுவாரு. அவரு புரிஞ்சுக்குவாரு. அதாவது பெரிய ஆளுங்க, ஆக்சுவலி நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, நாம பேசுறத எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஆனா சிலர் மேலிடத்துல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க 2 பேரையும் புரிஞ்சுக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அதாவது அது யாரா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது பெரிய பெரிய சக்திகள் நம்மள நிம்மதியா இருக்க விடாம பண்ணுது. அதாவது அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணாம நாம நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த சக்திகளுக்கு நீங்க கசல் பாடி காட்டணும்னா என்ன பாட்டு பாடுவீங்க? அந்த சக்திகளுக்கா கேக்குறீங்க? சரி, நானே யோசிச்சு ஏதாவது பாடுறேன். हंगामा है क्यों बरपा, थोड़ी सी जो पीली है, डाका तो नहीं डाला, चोरी तो नहीं की है, हंगामा है क्यों बरपा,
सुगति है। நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம தாகத்துக்கு தண்ணி குடிச்சா அவங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? அந்த நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. அத நான் என்னுடைய பாடல் மூலமா வெளிப்படுத்தினேன். எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்கணும்? சரியா சொன்னீங்க. கண்டிப்பா. அந்த பிரச்சனைகளை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க கிட்டயே கேட்கலாம். ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் ரோல. உங்க கசல் எல்லாமே மனசை தொடுற பாட்டுகள். நீங்க இந்த கசலை அந்த பயத்தை உண்டாக்குற ஆளுங்க முன்னாடி பாடுங்க. அப்பதான் அவங்க துப்பாக்கியை விட்டுட்டு ஹார்மோனியத்தை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. தயவு செஞ்சு கண்டிப்பா இதை பண்ணுங்க. கண்டிப்பா பாடிடலாம். கண்டிப்பா பாடிடலாம். நான் இத செய்ய எப்பவுமே தயாரா இருக்கேன். அப்ப அத இப்பவே ஆரம்பிச்சு இதோ வச்சிருங்க. பண்ணிட்டா போச்சு. அத நான் இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். இதோ अपनी धुन में रहता हूँ, अपनी धुन में रहता हूँ, मैं भी तेरे जैसा हूँ, अपनी धुन में रहता हूँ। ओ पिछली रुत के साथी साथी, ओ पिछली रुत के साथी, ओ पिछली रुत के साथी, ओ पिछली रुत के साथी, अब के बरस मैं तन्हा हूँ, अपने रहता हूँ। அதாவது நான் எப்பவும் சொல்ற விஷயம், நான் என்னோட உலகத்திலே இருப்பேன். நான் இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன். நீங்க சொல்ற அந்த ஆளுங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். அவங்களும் அவங்க இசையோட ஸ்வரங்களோட இருக்கணும். அப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள மாதிரி கலைஞர்கள் கிட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமாமா. 2 நாடுகளுக்கும் இருக்கிற அந்த உறவு, ஆமா. அத நல்லதா மாத்த இன்னும் ஏதாவது பண்ணணும். நானும் ரொம்ப வருஷமா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதே வேலையத்தான் நானும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் எங்கெல்லாம் போயிருக்கனோ, அதாவது நான் போன இடம்லாம் இத மட்டும்தான் எல்லா இடத்துலயும் நான் சொல்லியிருக்கேன். அன்பு, பாசம், எல்லாத்த விட முக்கியமா அங்க போனதுக்கு அப்புறம், அதாவது பாத்தீங்கன்னா நான் இத பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பேன். அங்க போனாலும் எனக்கு கிடைக்கிற அன்பு, ஆதரவு, அத பத்தி தான் பேசுவேன். இத எல்லாரும் தான் பாக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நான் எங்க போனாலும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறேன். கண்டிப்பா அதனால பயன்தான் நிறைய இருக்கு. லாஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பில்ல. கடந்த சில வருஷங்களா நம்ம இடத்துல ஏதாவது சேஞ்ச் கண்டிப்பா சேஞ்ச் நடந்திருக்கு. நிறைய நடந்திருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச வருஷங்களுக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமா தான் இருந்தது. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அதெல்லாம் நல்லபடியா மாறணும். இப்ப அந்த சுற்றுச்சூழலை சரி பண்ண நீங்க எப்படி பாடி சொல்லுவீங்க? அந்த சுற்றுச்சூழல் சிறந்ததா மாறதுக்கு நான் என்ன பாடுவேன்னா, दिल में एक लहर सी उठी है अभी, दिल में एक लहर सी उठी